ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் லிட்டில் க்ளோ. இன்றைக்கி வீடியோவில் ஹோம்மேடாக எப்படி எஃபெக்டிவான ஹேர் க்ரோத் ஆயில் வந்து வீட்டிலே தயாரிக்கலாம்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறேன், அது ரொம்பவே சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ஸ் தான். முதல்ல ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம், அப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 5 செம்பருத்தி இலைகள், அப்புறம் செம்பருத்தி பூவோட இதழ்கள் மட்டும் சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறமா சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டு அதுவும் சேர்த்துக்கிறேன். கரிசலாங்கண்ணி இலை வந்து எனக்கு கிடைக்கல, அதனால் கரிசலாங்கண்ணி பவுடர் கிடச்சிது, அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், அவ்வளோதான். இந்த எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ஸ், கம்மியான இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம இந்த எண்ணெயை தயாரிக்க போகிறோம். இது மிக்சியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அரைச்சிட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடிகனமான பாத்திரத்தை சூடு பண்ணி 1 கப் தேங்காய் எண்ணெயை அதில் ஊற்றிட்டு லைட்டாக பபிள்ஸ் வரும்போது இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் அடுப்பு வந்து சிம்லே தான் வச்சுருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து எண்ணெயோட கலர் வந்து க்ரீன் கலரில் மாறும். நல்லா எசன்ஸ் எல்லாமே எண்ணெய்க்குள்ளே இறங்குற வரைக்கும் காய்ச்சிட்டு கம்ப்ளீட்டாக அதை வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி உங்ககிட்ட வந்து ஏர்டைட் கண்டெய்னர் பாட்டிலோ இல்லை வந்து எண்ணெய் ஊற்றி வைக்கிற பாட்டிலோ இருந்தால் அதில் இந்த எண்ணெயை ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 to 6 months வரைக்கும் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். கம்மி பேட்சாக வந்து ரெடி பண்ணி அப்பப்போ நீங்கள் காலி பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வீக்லி ட்வைஸ் இந்த எண்ணெயை வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் ஹேர் வந்து பிளாக்காகவும் அடர்த்தியாகவும் வளர ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.